நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. ஜோதிடத்திலே பலன் சொல்வது விதியை கொண்டு சொல்வது சிறப்பா, மதியை கொண்டு சொல்வது சிறப்பா அப்படிங்கிற ஒரு அருமையான பட்டிமன்றம். இதிலே நடுவராக அமர்ந்திருக்கும் தற்பொழுது புஸ்தகம் எழுதி வெளியிட்டு குரு பயிற்சி யாகத்தை சிறப்பாக பண்ணியிருக்கும் ஐயா திண்டுக்கல் அரியரசம் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த குழுவிலே அனுபவமே சிறந்ததாக பலன் சொல்ல முடியும், சிறப்பான பலன் சொல்ல முடியும் என்று வாதிடும் திரு கடையம் யோகி முருகன், சந்திரா வரதராஜன் அம்மா, வடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணியம் ஐயா, திருமதி கீதா முருகன் அம்மா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எனது அணியில் பேச இருக்கும் மணிமேகலை அம்மா, சந்திரன் ஐயா அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விதியே வலிமையானது அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறேன். அதாவது விதியை பற்றி சில பழமொழிகள் இருக்கு. விதி போகிற வழியே மதி போகும். அதாவது விதியின் பிடியில் இருப்பவர்கள் தங்கள் சுயபுத்தியை இழந்து, அந்த தசை புத்தி அப்படின்னு சொல்கிறோம். தசைனா என்ன? ஒரு சனி தசைனா அந்த சனி தசையில் சனியுடைய எண்ணங்கள் நம் மனதிலே வரும். ஒரு குரு புத்தினா குருவோட எண்ணங்கள் வரும். புதன் புத்தினா புதனோட எண்ணங்கள் வரும். ராகு புத்தினா அது ராகுவோட எண்ணங்கள் வரும். அதாவது பேராசை அப்படின்னு சொல்றது. கேதுனா ஆன்மீகம் வரும். குருன்னா கல்வி, ஏதாவது கற்றுக்கலாம், ஒரு தலைமை பொறுப்பெடுக்கலான்னு வரும். புதன்னா நிறைய கிறுக்குத்தரமான கேள்விகள் கேட்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறது. விதி முடிந்தவனே வீரியன் கடிக்கும். விதி பார்த்து வகுத்த விபத்தை விஷ்ணுவாலும் தடுக்க முடியாது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று உழைக்குமா. அதாவது என்ன விதியோ உன் வாழ்விலே காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்றோம். 5ஆம் இடத்திலே குரு வலுத்தால் அவனுக்கு புத்திரம் தாமதம். ஒரு ஜாதகத்திலே சமீபமாக பார்க்கும்போது ஒரு ஜாதக கடக லக்கணம், 5ஆம் இட செவ்வாய் 6லே அமர்ந்துள்ளது. 5ஆம் இட செவ்வாய் கடக லக்கணத்துக்கு 10 கூடியது அந்த செவ்வாய் தான். கடக லக்கணத்துக்கு 10 கூடியது செவ்வாய் தான். 9 கூடிய குரு 12லே இருக்கிறது. அவருக்கு 6 வருடம் கழித்துதான் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறோம். அவருக்கு மிதுனத்திலே அமர்ந்த குரு 6ஆம் இடத்திலே இருக்கிற செவ்வாயை பார்ப்பதால், அது 12, 6 அப்படிங்கிறத விட இப்போ அவங்க ஒய்ஃபு இந்த குரு பயிற்சி, போன குரு பயிற்சியில் கன்சீவாக இருக்கிறாங்க. குழந்தை பெற ஒரு 2-3 மாதம் இருக்கும். அப்போ 6 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, டெஸ்ட் டியூப் பார்க்குறாங்க, சுதா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் குரு அங்கு வராமல் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய அமைப்பு. ஒருத்தருக்கு, ஒரு பையனுக்கு பார்க்கும்போது அவருடைய தந்தையார் தவறிட்டார். அவருக்கு அவிட்ட நட்சத்திரம். குரு அவருடைய மீன ராசியிலே அமர்ந்துள்ளது. ராகு தசையில எங்கிட்ட வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், குரு தசையில நீங்கள் வெளிநாடு வெளியூர் போயிடுவீங்க தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வாய்ப்பு இல்லை, எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வாடகை வருமானங்கள் வருது அப்படின்னாரு. குரு தசை ஸ்டார்ட் ஆகும்போது புனேயில் எதேச்சியா இவர் ஒரு கம்பெனிக்கு அப்ளை கூட பண்ணலை. ஏதோ ஒரு நண்பர்கிட்ட பேசி அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இவர் கொஞ்சம் பிரில்லியன்ட் இன் சிஸ்டம் கம்ப்யூட்டரில். அங்கே போனவர் இன்னும் புனேல தான் இருக்கார். ஊருக்கு இன்னும் திரும்பலை. வருஷம் 5-6 ஆகிவிட்டது. அவர் 16 வருடம் கழித்து தான் திரும்பணும் அப்படிங்கிறது விதி. 16 வருடம் கழித்து திரும்பணும் அப்படிங்கிறது விதி. ஒரு விதியே வழியானது அப்படிங்கிறதுக்கு பல கதைகள் உண்டது.
ஒரு முறை வைகுண்டத்துல யமதர்மன் ஒரு சின்ன குருவியை பார்த்து அதிர்ச்சியாக முறைக்கிறார். இதை பார்த்த கருடன், ஆகா, யமதர்மன் இந்த குருவியை ஏதோ ஒன்று பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதை காப்பாற்ற எண்ணி அந்த சின்னஞ்சிறு குருவியை தன் முதுகிலே சுமந்து வெகு தொலைவில் உள்ள மலை குகையிலே மறைத்து வைக்கிறது. மறைத்து வைத்துட்டு யமன்ட வந்து பார்த்து என்ன சொல்லுது, ஐயா, நீ ஒரு விதியை எடுக்க நினைத்த குருவியை நான் காப்பாற்றி விட்டேன்கிறார். இப்ப யமதர்மன் என்ன சொல்லுகிறார்னா, அந்த குருவியோட விதி ஒரு தொலைதூரத்தில் உள்ள குகையில் உள்ள ஒரு பாம்பு தீண்டி இறக்குற மாதிரி தான் இருந்தது. எப்படி இந்த குருவி இங்க இருக்குது, இது எப்படி பாம்பு தீண்டி இறக்கும் மாதிரி அந்த குகைக்கு செல்லுமே, அது தொலைதூரம் இருக்கிறதேன்னு தான் நான் முறைச்சு பார்த்தேன். ஆனா நீ அதை குகையிலே கொண்டு போய் வைத்து விட்டாய். இப்பொழுது பாம்பு அந்த குருவியை தீண்டி விட்டது, நீ அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னாரு. அது போல நடந்து விட்டது. இதுதான் விதி. மகாபாரதத்திலே தர்மத்தின்படி வாழ்ந்த தர்மர் யுதிஷ்டிரர் அப்படிங்கிறவர் தர்மவான். சூதாட்டத்திலே எல்லாத்தையும் இழந்து துரியோதனிட்ட அவமானப்படுகிறார். ஏன்? அதுதான் விதி. அதுதான் விதி. விதி வலியது. விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா வெல்ல முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் இருந்தால்தான் வெல்ல முடியுமே தவிர விதியை மதியால் வெல்லவே முடியாது. இப்போ கீதா முருகன் அம்மா இந்த குழுவிலே பேச வருவது, அவர்களுக்கு இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதி. இந்த அனுபவமே அப்படிங்கிற உரைக்கு அவங்க பேசணுங்கிறது அவங்களுடைய விதி. அதனால அந்த விதிப்படி அவங்க வந்து நம்ம குழுவிலே பேசுகிறார்கள். இப்போ பாருங்க, டைமிங் பேர் வரிசையா கொடுத்துருந்தாங்க. இன்னும் மணிமேகலை அம்மா பேசவில்லை. யோகி முருகன் ஐயா பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மணி 8 ஆனா தான் அவரால் பேச முடியும். அப்போ அவர் 8 மணிக்கு தான் பேசணுங்கிறது அவருடைய விதி. இங்கே எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்கு போகணும்னா 9 மணிக்கு போகணுங்கிறது விதி. பள்ளிக்கூடத்துக்கு 4 மணிக்கு விட்டுருவாங்கிறது விதி. இது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். 9 மணிக்கு போகக்கூடிய பள்ளிக்கூடத்தை அனுபவசாலி நான் வீட்டில இருந்தே பாடம் படிச்சிடணும்னு நினைச்சா படிக்க முடியுமா? படிக்கத்தான் பள்ளி நிர்வாகம் உங்களை விடுமா? இப்போ ஒரு வேலைக்கு போகிறார், அவர் அனுபவசாலி, மிஷின் ஓட்டுறதுல, அவர் வீட்டிலே இருந்து மிஷின் ஓட்ட முடியுமானா அவர் போய் ஓட்டினத்தான் சம்பளத்தை கொடுப்பாங்க. பஞ்சிங் பண்ணாதான் காசு உண்டு. வெங்கட சுப்பிரமணியம் ஐயா என்னங்கிறாரு, அனுபவத்தில் விராட் கோலி பந்தை அடித்து விட்டார் என்கிறார். ஒரு சூரியவன்சின்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு எந்த அனுபவமே கிடையாது. 97 ரன் அடிக்கிறான். 30 பால் 25 பால் அடிக்கிறதெல்லாம் 6. அவருக்கு எந்த அனுபவம் இருக்கிறது? எந்த அனுபவம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அனுபவசாலி அப்படின்னு சொல்றதுல இப்ப நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறார் நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. முகத்தை பார்த்து ஜாதகம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு குறிப்பை வைத்து, ஏதோ ஒரு பிரசன்னத்தை வைத்து, இல்லையே அதிலே போகக்கூடிய சில எண்ணங்களை வைத்து சொல்லலாம். இப்போ ஒரு அம்மா வந்து பார்க்கும்போது எனக்கு மகனுக்கு கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் முடிக்கலாமா அப்படிங்கிறது முடிக்கலான்னு சொல்லியாச்சு. ஆனால் அவர்களுக்கு ஒரு குழப்பம், அந்த பெண் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு. அப்பொழுது சிவப்பு புடவை உடுத்த இருவர் சிவப்பு வண்டியிலே வந்தார்கள். சிவப்பு அப்படின்றது குங்குமத்தை குறிக்கிறது. அது பெண்கள் வருகிறார்கள். அப்போ கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். ஸோ அந்த அம்மா மிகச் சிறப்பு உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னன்னா, அந்த பெண்கள் அந்த டைம்ல வரும் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை நாம் விதியை எடுத்து சொல்வதால், இப்போ விதி வருது, நாம பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, எனக்கு அனுபவம் இருக்குன்னா அந்த அம்மா புரிஞ்சுக்குமா? கண்டிப்பாக புரியாது. அந்த விதியை எடுத்து சொல்வதால் பலன் சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் தசையில் ஒருத்தர் வர்றார், வீடு கட்டலான்னு சொல்லலாம். குரு புத்தியில வர்றார்,
செவ்வாய் புத்தியில வராரு, செவ்வாய் திருப்தியில வீடு கட்டலாங்கலாம். குரு புத்தியில வந்தாருன்னா குழந்தைன்னு சொல்லலாம், இல்லாட்டி திருமணம் சொல்லலாம். சுக்கிர புத்தியில வந்தாரு பணம் வரும்னு சொல்லலாம். இதே சுக்கிரன் 12லே மறைந்து இருக்கிறது, சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வருது, எம்எல்எம் மார்க்கெட்டிங்ல ஏமாற போற பார்த்துருந்துங்க, இல்லை கெட்ட பேர் வரப்போகுது பெண்களால் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கி இருக்குது, இதெல்லாம் நம்ம மடத்துக்குளம் ஐயா சொன்ன மாதிரி அது என்ன சாரம் வாங்கி இருக்குது, அதெல்லாம் விதி, அது அனுபவம் கிடையாது. அந்த அனுபவம் எங்கிருந்து வருது, விதியிலிருந்து தான் வருது. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது தான் அனுபவம் வரும். அனுபவம் எடுத்த உடனே வராது. முதல்ல விதியை சொல்லி கால் முந்தின பிறகுதான் அது ஒரு அனுபவமாக மாறலாம். விதியை சொல்வதுதான் அனுபவமே தவிர, அனுபவம் என்பது என்னது, அந்த எந்த விதியை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம விதியை கரெக்டாக சொல்லிட்டு இருந்தா தான் விதியை வைத்து தான் ஜாதகம் சொல்ல முடியும். அனுபவத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால ஜோதிடத்திலே காரகோ பாவனாஸ்தி விதி இருக்குது, பல யோகங்கள் இருக்குது, தர்ம கர்மாதிபதி, ஏசி யோகம், வாசி யோகம், அனபா யோகம், எல்லா யோகத்தையும் வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியுமே தவிர, நாம் சும்மா பார்த்த மாத்திரத்திலே ஒருத்தரை பலன் சொல்ல முடியாது. அப்படிங்கிறது ஜோதிடத்திலே நான் கண்ட அனுபவ பாடம். அனுபவம் விதியை கொண்டுதான் வருகிறது. விதியை வைத்து சொன்னால்தான் ஜோதிடம் சொல்ல முடியும். அந்த விதியை வைத்து சொல்லும் பொழுதுதான் நீங்கள் ஜோதிடத்தை சரியாக சொல்ல முடியும் என்று சொல்லி என்னுடைய ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, மடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணிய ஐயா, நடுவர் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மா ஐயா, கீதா முருகன் அம்மா, சந்திரன் ஐயா, கரூர் சந்திரா வரதராஜன் அம்மா, மணிமேகலை அம்மா, சிம்மநாயகி அம்மா, எல்லாருக்கும் எனது யோகி முருகன் ஐயா அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.